அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் டிஆர்பி தேர்வுகளுக்கு ஆயத்தமாகக்கூடியவர்களுக்கு பயன்படும் விதமாக முக்கியமான வினாவிடைகளை இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். கேள்வியை வாசித்து அதனுடைய விடையை சொல்கிறேன், அப்படியே படிச்சுட்டு வாருங்க. இது உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும். திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை என்று சிறப்பிக்கப்படுபவர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை என்று சிறப்பிக்கப்படுபவர் கால்டுவெல். பல்லவர்களின் மொழி என்று சொல்லப்படுவது பிராகிருதம். பல்லவர்களின் மொழி என்று சொல்லப்படுவது பிராகிருதம். உருபன் என்பது பொருள் தரும் மிகச்சிறிய ஒலிக்கூறு. உருபன் என்பது பொருள் தரும் மிகச்சிறிய ஒலிக்கூறு. மாற்றிலக்கணத்தின் தந்தை நோம் சோம்ஸ்கி. மாற்றிலக்கணத்தின் தந்தை நோம் சோம்ஸ்கி. தொடரியல் புரட்சி செய்த அறிஞர் புளூம்பீல்டு. தொடரியல் புரட்சி செய்த அறிஞர் புளூம்பீல்டு. விளக்க மொழியியலின் தந்தை புளூம்பீல்டு. விளக்க மொழியியலின் தந்தை புளூம்பீல்டு. வெங்காயம் என்பதை குறிக்கும் உள்ளி என்பது திசைச்சொல். வெங்காயம் என்பதை குறிக்கும் உள்ளி என்பது திசைச்சொல். வைணவர்கள் கையாண்ட தமிழ்நடை மணிப்பிரவாளம். வைணவர்கள் கையாண்ட தமிழ்நடை மணிப்பிரவாளம். இந்தியாவின் வெளியே மட்டும் பேசப்படும் திராவிட மொழி பிராகுயி. இந்தியாவின் வெளியே மட்டும் பேசப்படும் திராவிட மொழி பிராகுயி. மொழியியலாளர் அரையுயிர் என்று கூறும் எழுத்துகள் வா யா. மொழியியலாளர் அரையுயிர் என்று கூறும் எழுத்துகள் வா யா. ஆடொலி எழுத்து ரா. ஆடொலி எழுத்து ரா. தென்னக குகை கல்வெட்டுகளின் மொழி பிராமி. தென்னக குகை கல்வெட்டுகளின் மொழி பிராமி. தென்னிந்திய மொழிகளை குறிக்க ஆந்திர திராவிட பாஷா என்ற சொல்லை பயன்படுத்தியவர் குமரில பட்டர். தென்னிந்திய மொழிகளை குறிக்க ஆந்திர திராவிட பாஷா என்ற சொல்லை பயன்படுத்தியவர் குமரில பட்டர். தமிழ் இலத்தீன் ஒப்பிலக்கண ஆய்வு என்னும் நூலை எழுதியவர் வீரமா முனிவர். தமிழ் இலத்தீன் ஒப்பிலக்கண ஆய்வு என்னும் நூலை எழுதியவர் வீரமா முனிவர். நூல் வகையினை முறைப்படுத்துக. முதல் நூல், வழிநூல், உடைநூல், சார்பு நூல். நூல் வகையினை முறைப்படுத்துக. முதல் நூல், வழிநூல், உடைநூல், சார்பு நூல். மாணாக்கர் ஆசிரியர்களுக்குரிய இலக்கணம் பகரும் நூல் நன்னூல். மாணாக்கர் ஆசிரியர்களுக்குரிய இலக்கணம் பகரும் நூல் நன்னூல். உயிர் முக்கோணம் என்று கூறப்படும் அடிப்படை உயிர் ஒலிகள் ஆ இ உ. உயிர் முக்கோணம் என்று கூறப்படும் அடிப்படை உயிர் ஒலிகள் ஆ இ உ. தொல்காப்பிய நூலின் மொத்த இயல்கள் 27. தொல்காப்பிய நூலின் மொத்த இயல்கள் 27. இலக்கண கொத்தை இயற்றியவர் சுவாமிநாத தேசிகர். இலக்கண கொத்தை இயற்றியவர் சுவாமிநாத தேசிகர். இரு திணை ஐம்பாலுக்கு உரியதாக அன்று அல்ல என்று எதிர்மறை சொற்களை புதிதாக சொன்ன நூல் நேமிநாதம். இருதிணை ஐம்பாலுக்கு உரியதாக அன்று அல்ல என்று எதிர்மறை சொற்களை புதிதாக சொன்ன நூல் நேமிநாதம். புணர்ச்சியில் தோன்றும் உடம்படு மெய்கள் இ இவ். புணர்ச்சியில் தோன்றும் உடம்படு மெய்கள் இ இவ். தமிழ் என்ற பெயருக்கு நிகரான சமஸ்கிருத பெயர் திராவிட என்பதாம் என்றவர் கால்டுவெல்.
தமிழ் என்ற பெயருக்கு நிகரான சமஸ்கிருத பெயர் திராவிட என்பதாம் என்றவர் கால்டுவெல். கூயி மொழி எம்மாநிலத்தில் பேசப்படுகின்றது? ஒரிசா. கூயி மொழி எம்மாநிலத்தில் பேசப்படுகின்றது? ஒரிசா. தமிழ் தாயின் மகள் என்று சொல்லப்படும் மொழி? மலையாளம். தமிழ் தாயின் மகள் என்று சொல்லப்படும் மொழி மலையாளம். திராவிட மொழி வேர்ச்சொல் அகராதியின்படி மொத்த திராவிட மொழிகள் 19. திராவிட மொழி வேர்ச்சொல் அகராதியின்படி மொத்த திராவிட மொழிகள் 19. இக்கால மொழியியல் நூலின் ஆசிரியர் முத்துச்சண்முகம். இக்கால மொழியியல் நூலின் ஆசிரியர் முத்துச்சண்முகம். நன்னூல் குறிப்பிடும் நூல் வகை 3. நன்னூல் குறிப்பிடும் நூல் வகை 3. இதுவரையிலாக பார்த்த இந்த வினாக்களும் விடைகளும் டிஆர்பி தேர்வுக்கு பயன்படும் விதமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதனுடைய தொடர்ச்சியாக வருகின்ற காணொளிகளில் மீதமுள்ள பகுதிகளையும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மேதாவி சேனலை தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.